உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தயவு செஞ்சு அபிஷேக்கு சப்போர்ட் பண்ணி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க ப்ளீஸ். அது வந்துப்பா. அம்மா சரிப்பா, பேசல, நான் எதுவும் பேசல. அம்மா ஏன் அழறீங்க? நீ இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா பேசினா நான் வேற என்னப்பா பண்றது? அபிஷேக் உன் தம்பிப்பா. உன் தம்பிய நீ மன்னிக்க மாட்டியா? அவனுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு நீ இவ்ளோ கோவப்படுற. அவனுக்காக நான் பேசுறது தப்புதான். ஆனா என்னப்பா பண்றது? அவன் நான் பெத்த புள்ளைய போயிட்டானே. எப்பவுமே நீதான்ப்பா எனக்கு முதல் பையன், நீதான் பெரியவன். சின்னவங்க தப்பு பண்ணா பெரியவங்க தானே கண்டிச்சு திருத்தணும். அவனை திருத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு. கௌதம், உங்க அம்மா சொன்னா நீ கேப்பல்ல. இந்த அம்மாவுக்காக நீ அவனை மன்னிக்க மாட்டியா? அவன் பண்ண தப்புக்கு அவன் மட்டுமா காரணம்? அவனை இப்படி வளர்த்த நானும் தானே காரணம். நீ தண்டனை கொடுக்கறதா இருந்தா எனக்கு கொடுப்பா. அம்மா என்னம்மா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? கௌதம், இனிமே அபிஷேக் அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டான்பா. அவனை நான் கண்டிச்சு வைக்கிறேன். அதையும் மீறி அவன் தப்பு பண்ணானா நானே அவனை வீட்டை விட்டே துரத்திடுறேன். போதுமா? அம்மா யாரையும் வீட்டை விட்டு துரத்தணும்லாம் நான் நினைக்கலம்மா. அவன் தப்ப அவன் உணரணும். அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு தெரியணும்ல. சந்தோஷ் என் உயிர் நண்பன், அப்பாவிம்மா. அன்னைக்கு அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். நானும் ரொம்ப கஷ்டப்பட்டம்மா. அவனை பிரிஞ்சு என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியல. எங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி தெரிஞ்சிருந்தோம் அவன் அதை புரிஞ்சுக்கலையேங்கிறது தான் என்னோட வருத்தமே. புரியுதுப்பா. ஆனா இந்த ஒரே ஒரு தடவை அவனை மன்னிச்சு திரும்பவும் அவனை ஆபீஸ்ல சேர்த்துக்கோப்பா. எத்தனை நாள் தான் இவன் இப்படி வீட்லயே இருப்பான்? டேய் இங்க வாடா. வாடா. அபிஷேக், நாளையில இருந்து ஆபீஸ்க்கு வந்துரு. இனிமே ஒழுங்கா இருக்கணும். ஆபீஸ்க்கோ நம்ம குடும்பத்துக்கோ நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கோ பிரச்சனை வர்ற மாதிரி எதுவுமே பண்ணி வைக்காத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இனிமே என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது. இனிமே நீங்க ஒரு புது அபிஷேக்கை பார்க்க போறீங்க. அபிஷேக், பார்த்தல்ல உன்னால அம்மா எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னு. இனிமேலாவது என் தம்பி மாதிரி நடந்துக்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஒன்னா நம்பர் இழிச்சவாயன். ஏய், சும்மா இரு. நான் அவன்கிட்ட அழுது பேசி சரி பண்ணிருக்கேன். இந்த சான்ஸையாவது நீ சொதப்பாம ஒழுங்கா பயன்படுத்திக்கோ. ஆமா, உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்ததா? இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்துச்சா? எல்லாருக்கும் வந்திருக்கு போல. நினைச்சேன் இது ஸ்பேமா தான் இருக்கும்னு. இப்படி ஸ்பேம் மெசேஜ் அனுப்புறதால யாருக்கு என்ன லாபம்னே தெரியல. ஸ்பேம் மெசேஜா? ஆமா. என்ன சொல்றீங்க மதுமிதா? அட ஆமாங்க, இங்க பாருங்க. 1 crore has been credited to your account. மெசேஜ் வந்திருக்கே. செம காமெடியா இருக்குல்ல? ஆமா, உங்களுக்கு எத்தனை கோடின்னு மெசேஜ் வந்திருக்கு? 5 கோடியா 10 கோடியா? ஹலோ, அது ஸ்பேம் மெசேஜ் எல்லாம் இல்லைங்க, பேங்க் மெசேஜ் தான். நான் தான் உங்க அக்கௌண்ட்டுக்கு 1 கோடி ரூபாய் அனுப்புனேன். சும்மா தானே சொல்றீங்க. பிராங்க் பண்றீங்களா? பிராங்கா? எங்க காலையில மேனேஜர் வந்து ஃபார்ம்ல சைன் வாங்கிட்டு போனார்ல, எதுக்கு? எதுக்கு? இதுக்குதாங்க.
பாருங்க, என் அக்கௌண்ட்ல இருந்து தான் வந்திருக்கோம். ஏங்க என்னங்க இது? நான் இதை ஸ்பேம் நினைச்சேன். நிஜமாவே 1 கோடி போட்டிருக்கீங்க. இப்ப எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? ஏங்க எனக்கு எதுக்குங்க 1 கோடி? உங்க செலவுக்கு தான். செலவுக்கா? ஏங்க என் செலவுக்கு எதுக்குங்க இவ்ளோ பணம்? எனக்கு என்னங்க செலவு இருக்க போகுது? மதுமிதா, அன்னைக்கு இளநீக்காரனுக்கு பணம் கொடுக்க நீங்க ஜீவாவுக்கு கால் பண்ணது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. உங்ககிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு நான் யோசிச்சிருக்கணும். யோசிக்காதது ஏன் தப்பு தான். சாரி மதுமிதா. ஏங்க என்னங்க நீங்க? ஒரு இளநீ வாங்க பணம் இல்லைன்னு என் தம்பி கிட்ட 500 ரூபாய் கேட்டதுக்கு 1 கோடி ரூபாவா போடுவீங்க? நம்ம கிட்ட கோடி கோடியா இருக்கு. இந்த 1 கோடியில என்ன இட போகுது? நீங்க என்ன வேணாலும் செலவு பண்ணிக்கலாம். யாருக்கும் நீங்க எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்லை. இது உங்க பணம், உங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணிக்கங்க. இவ்ளோ பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? ஈஸியா செலவு பண்ணுங்கறாரு. யாருமா இது? அது என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் பாட்டி. ஓ சரி, நல்லா இருப்பா, நல்லா இரு. வணக்கம்மா. மது, நீ பேசிட்டு இருமா, நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். உட்காருப்பா. ஹாய். அடேங்கப்பா, பழனிசாமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பெரிய பணக்காரங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் நேர்ல பார்க்குறேன். வீடு சூப்பரா இருக்கு மதுமிதா. செம்மையா செட்டில் ஆயிட்ட போல. பிடிச்சாலும் பெரிய இடமா பிடிச்சிருக்கேன். ஏய், எதுக்கு இங்க வந்த? என்ன மதுமிதா நீ இந்த பக்கமா வந்த? உன் ஞாபகம் வந்துச்சு, உனக்கு ஃபோன் பண்ண. நீ எடுத்திருந்தா பேசிட்டு அப்படியே போயிருப்பேன். ஆனா நீ எடுக்கல, அதான் வீட்டுக்கே வந்துட்டேன். ஆனா நீ என்னடானா ஏன் வந்த, எதுக்கு வந்தன்னு கேட்டுக்கிட்டே இருக்க. ஏன் உன் ஞாபகம் எனக்கு வரக்கூடாதா? ஏய், அசிங்கமா இல்ல உனக்கு இப்படி பேசுறதுக்கு? நீ எல்லாம் இங்க வரக்கூடாது. நீ வந்த விஷயத்தை ஸ்ருதி கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. என் பொறுமையை சோதிக்காத, கிளம்பு. என்ன மது இப்படி வரட்டுற? நீ எல்லாத்தையும் மொத்தமா மறந்துட்டல்ல? போதும், இதுக்கு மேல எதுவும் பேசாத, கிளம்பு. மது மது, நான் சொல்ற ஒரு நிமிஷம் கேள. ஏய், மது இல்ல மதுமிதா. ஓகே மதுமிதா, நான் இங்க வந்ததே உன்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கலாம் தான். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன, நான் இப்போ கொஞ்சம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உன் ஹஸ்பண்ட் கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை வாங்கி தர முடியுமா? இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறதுலாம் நான் பார்த்துக்கிறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.